பகுதி 6. பேய்க்குரல் ஒலித்த இரவு. நீலம்பூர் அரண்மனை அதன் கம்பீரமான கடந்த காலத்தின் நிழலாக ஒரு மலையின் மீது தனித்து நின்றது. பல தசாப்தங்களாக ஆளில்லாமல் அதன் சுவர்கள் பாசி படர்ந்து கதைகள் புதைந்து கிடந்தன. ஆனால் சமீப காலமாக அந்த பகுதியின் அமைதியை குலைக்கும் வகையில் இரவின் மௌனத்தில் ஒரு மர்மமான சோகமான குரல் அரண்மனையிலிருந்து எதிரொலித்தது. அந்த அரண்மனையின் தற்போதைய உரிமையாளர் திரு ஜெகநாதன் நகரத்தில் வசித்து வந்தார். தனது மூதாதையர் சொத்தை விற்க முயன்றபோது இந்த பேய்க்குரல் வதந்தியால் வாங்குவோர் பயந்து ஓடினர். விரக்தியின் விளிம்பிலிருந்த அவர் இந்த மர்மத்தை தீர்க்க ஒரே ஒருவரால் மட்டுமே முடியும் என்று நம்பினார். அவர் பெயர் மதிவாணன். திரு ஜெகநாதனின் அழைப்பை ஏற்று மதிவாணன் நீலம்பூர் அரண்மனைக்கு தனது காரில் பயணமானார். அரண்மனையின் இரும்பு கதவுகள் அவருக்கு முன்னால் மெதுவாக திறந்தபோது அதன் பழமையும் தனிமையும் அவரை ஈர்த்தன. இது ஒரு சாதாரண வழக்கு அல்ல என்பதை அவரது உள்ளுணர்வு சொன்னது. நள்ளிரவு ஆனால் போதும் மதிவாணன் சார், என் அரண்மனையை விட்டு போய்விடுங்கள் என்று ஒரு பெண்ணின் அழுகுரல் கேட்கிறது. வேலைக்காரர்கள் பயந்து ஓடிவிட்டார்கள் என்று ஜெகநாதன் தனது கவலையை வெளிப்படுத்தினார். மதிவாணன் அமைதியாக கேட்டுக்கொண்டார். மதிவாணன் தனது விசாரணையை அரண்மனையின் காவலாளி கண்ணனிடம் தொடங்கினார். கண்ணன் மிகவும் பயந்தது போல் நடித்தான். ஐயா, அது நம்ம மகாராணியோட ஆவிதான். அவங்க இந்த அரண்மனையை விட்டு போக மாட்டாங்க என்று நடுங்கும் குரலில் கூறினான். அன்று இரவு மதிவாணன் அரண்மனையின் மைய மண்டபத்தில் தனியாக அமர்ந்திருந்தார். கடிகாரம் நள்ளிரவு 12 தொட்டது. சுற்றிலும் நிசப்தம். திடீரென்று அந்த அமைதியை கிழித்துக்கொண்டு ஒரு சோகமான பெண்ணின் குரல் ஒலித்தது. யார் நீ? என் இடத்திற்கு ஏன் வந்தாய்? இங்கிருந்து போய்விடு என்று அந்த குரல் மண்டபம் முழுவதும் எதிரொலித்தது. மதிவாணன் முகத்தில் பயத்தின் சாயல் இல்லை. மாறாக அவரது கண்கள் கூர்மையாக ஒலியின் திசையை ஆராய்ந்தன. அது மனித குரல் போல இருந்தாலும் அதில் ஏதோ செயற்கைத்தனம் இருப்பதை அவர் உணர்ந்தார். அடுத்த நாள் காலை மதிவாணன் அரண்மனை வளாகத்தைச் சுற்றி ஆய்வு செய்தார். அப்போது ரியல் எஸ்டேட் அதிபர் பூபதி என்பவர் நிலத்தை அளவிடுவது போல பாவனை செய்து கொண்டிருந்தார். மதிவாணனை கண்டதும், இந்த பேய் மாளிகையை யார் வாங்கப் போகிறார்கள்? நான் பாதி விலைக்கு கேட்டேன், உரிமையாளர் மறுத்துவிட்டார் என்றார் ஏளனமாக. இந்த சந்திப்பு மதிவாணனின் சந்தேகத்தை வலுப்படுத்தியது. அவர் ஜெகநாதனிடம் பூபதியை பற்றி கேட்டார். ஆமாம், அவன் பல மாதங்களாக என்னை தொந்தரவு செய்கிறான். சந்தை விலையை விட மிக குறைவாக கேட்கிறான் என்று ஜெகநாதன் எரிச்சலுடன் கூறினார். இக்குரல் என்பது ஒரு நாடகம் என்பதை மதிவாணன் புரிந்து கொண்டார். அதன் மூலத்தை கண்டுபிடிக்க அவர் அரண்மனையின் ஒவ்வொரு மூலையையும் ஆராய்ந்தார். பழைய புகைப்போக்கிக்கு அருகே சுவரில் தட்டியபோது ஒரு செங்கல் அசைவதை கவனித்தார். அந்த செங்கலை அகற்றியதும் அதன் பின்னால் ஒரு மெல்லிய கருப்பு வயர் செல்வதை கண்டார். அந்த வயர் புகைப்போக்கி வழியாக மேலே சென்றது. பேயின் தொழில்நுட்பம் இதுதான் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டார். மதிவாணனின் சந்தேகம் இப்போது காவலாளி கண்ணன் மீது திரும்பியது. அன்று மாலை வேலை முடிந்ததும் கண்ணனை ரகசியமாக பின்தொடர்ந்தார். கண்ணன் அரண்மனையை விட்டு வெகு தூரம் நடந்து சென்றான். கண்ணன் ஊருக்கு வெளியே இருந்த ஒரு சிறிய தனி வீட்டிற்குள் நுழைந்தான். சிறிது நேரத்தில் பூபதியின் கார் அங்கு வந்தது. பூபதி காரிலிருந்து இறங்கி கண்ணனிடம் ஒரு பெரிய பணக்கட்டை கொடுப்பதை மதிவாணன் மறைந்திருந்து பார்த்தார். சதி அப்பட்டமாக வெளிப்பட்டது. உண்மையை அறிந்த மதிவாணன் குற்றவாளிகளை கையும் களவுமாக பிடிக்க ஒரு திட்டம் தீட்டினார். அவர் நேராக உள்ளூர் காவல் நிலையத்திற்கு சென்று இன்ஸ்பெக்டரிடம் தனது திட்டத்தை விளக்கினார். அன்று இரவு மதிவாணன், இன்ஸ்பெக்டர் மற்றும் 2 காவலர்கள் அரண்மனையின் மண்டபத்தில் ஒளிந்திருந்தனர். ஜெகநாதன் வழக்கம்போல் தனது அறையில் இருந்தார். எல்லாம் அமைதியாக இருந்தது. நள்ளிரவு மணி அடித்தது. பேய்க்குரல் மீண்டும் ஒலிக்கத் தொடங்கியது. என் அரண்மனையை என்று அது ஆரம்பித்த நொடியில் மதிவாணன் தனது கையடக்க ஸ்பீக்கரிலிருந்து ஒரு பயங்கரமான ஓநாய் ஊளையிடும் சத்தத்தை இயக்கினார். எதிர்பாராத இந்த சத்தத்தை கேட்டு உண்மையான பேய் பயந்துவிட்டது. மண்டபத்தின் மேல்மாடத்தில் ஒரு மறைவான கதவிலிருந்து கையில் மைக்ரோஃபோனுடன் காவலாளி கண்ணன் அலறியடித்துக் கொண்டு வெளியே வந்தான். அங்கே தயாராக நின்றிருந்த காவலர்கள் அவனை பிடித்தனர். விசாரணையில் கண்ணன் பூபதியின் சதித்திட்டத்தை ஒப்புக்கொண்டான். பூபதி கைது செய்யப்பட்டார். நீலம்பூர் அரண்மனையின் பேய்க்குரல் ஓய்ந்தது. திரு ஜெகநாதன் மதிவாணனுக்கு தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்தார். அறிவியலும் பகுத்தறிவும் இருக்கும் இடத்தில் மூட நம்பிக்கை என்னும் பேய்களுக்கு இடமில்லை என்பதை மதிவாணன் மீண்டும் ஒருமுறை நிரூபித்தார்.